Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாடா இன்ட்ரா V50 அண்ட் இன்ட்ரா V70 இந்த ரெண்டு வண்டியும் தான் கம்பேர் பண்ண போகிறோம். மெயினாக வந்து இந்த வண்டியில் வந்து என்ஜினை பொறுத்தவரை 1.5 லிட்டர் DA என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு வண்டியிலையும் ஒரே டைப் என்ஜின் தான் வந்திருக்கு. ஹார்ஸ் பவரை பொறுத்தவரை கொஞ்சம் மாறுபடுது. இன்ட்ரா V50ல் 79 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. இந்த V70 பொறுத்தவரை 80 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ஸ் பவரில் சின்ன வித்தியாசம் இருக்குது. அது மட்டும் இல்லை, டார்க்கை பொறுத்தவரை ரெண்டு வண்டிக்கும் ஒரே டார்க் தான் இருக்குது. 220 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக முக்கியமாக பேச வேண்டியது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை நமக்கு வந்து 1496 சிசி 4 சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம்னு சொல்ல போனால் இந்த 4 சிலிண்டர் என்ஜினுங்கிறனால நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் வண்டி. டிரான்ஸ்மிஷன் பொறுத்தவரை 5 ஃபார்வர்டு 1 ரிவர்ஸ் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டு வண்டியிலையுமே அதே ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக முக்கியமாக பேச வேண்டியது கியர் பாக்ஸை பொறுத்தவரை சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வண்டிக்குமே அதே இதை தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியில் கியர் ஷிஃப்டிங் எல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சிங்கிள் பிளேட் ட்ரை கிளச்சு தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ட்ரா V50 அண்ட் இன்ட்ரா V70 ரெண்டுலேயுமே அதான் வந்திருக்கு. கிரேடபிலிட்டியை பொறுத்த வரையில் இன்ட்ரா சீரீஸ் வந்து நல்ல கிரேடபிலிட்டி உள்ள வண்டி தான். மலையேறந்தன்மைன்னு சொல்லும்போது நமக்கு 35% கொடுக்குது. டாட்டாவில் இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. டீசல் டேங்கை பொறுத்தவரை 35 லிட்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி AdBlue டேங்க் இதோட 16 லிட்டரில் வருது. அடுத்தது பாலியுரைத்தன் டேங்க் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லோடு பாடியை பொறுத்தவரை இன்ட்ரா V50ல் 9.8 5.3, இந்த இன்ட்ரா V70ல் 9.7 5.7 அடி அகலம்னு கொடுத்துருக்காங்க. க்ரோஸ் வெயிட்டை பொறுத்தவரை இன்ட்ரா V50ல் 2960 kg, இன்ட்ரா V70ல் 3260 kg. பேலோடும் அதே மாதிரி தான். இன்ட்ரா V50ல் 1500 kg லோடு கொடுத்துருக்காங்க. இந்த V70 பொறுத்தவரை 1700 kg ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லோடிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. முக்கியமான விஷயம் சீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்தவரை இந்த இன்ட்ரா சீரீஸ் எல்லாமே வந்து நமக்கு டிரைவர் ப்ளஸ் கோ டிரைவர் இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சீட்டிங்கை பொறுத்தவரை டிரைவர்ஸ் ப்ளஸ் 1ன்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை பேராபாலிக் லீ ஸ்ப்ரிங் வந்துடுது. ரெண்டு வண்டிக்குமே அது காமனாக தான் இருக்குது. மற்றபடி பார்த்துக்கிட்டோம்னா ரியரை பொறுத்தவரையில் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. ரியரில் செமி எலிப்டிக்கல் லீ ஸ்ப்ரிங் வந்து இன்ட்ரா V50லையும் V70 பொறுத்தவரை மல்டி ஸ்டேஜ் செமி எலிப்டிக்கல் லீ ஸ்ப்ரிங் 2 ஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். லீப் ஸ்ப்ரிங் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும். ஏன்னா லோடு அதிகமாக இருக்கிறதுனால அதை தாங்கும்படியாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க மல்டி ஸ்டேஜில். ஆன்டி ரோல் பாரை பொறுத்தவரை ரெண்டு வண்டியிலையுமே ஃப்ரண்ட் ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கூடுதலாக அடிஷ்னலாக நமக்கு வந்து ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். டயரை பொறுத்தவரை ரெண்டு வண்டிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. 215 75 615 டைப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல வண்டியை பொறுத்தவரை நல்ல டயர் இது எல்லாமே பக்காவாக இருக்குது. வீல் பேஸும் அதே மாதிரி தான் 2600 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்ட்ரா பொறுத்தவரை ரொம்ப ஒரு நல்ல இதுன்னு சொல்லலாம். இதுவுமே ஸ்டெபிலிட்டிக்கு சப்போர்ட்டாக இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரை 175 mm இருக்குது. இன்ட்ரா சீரீஸில் இந்த V50 V70 இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஓவரால் லென்த்தை பொறுத்தவரை 4734 mm இருக்குது. இதுலேயும் பெரிய மாற்றம் இல்லை. நமக்கு முக்கியமாக வந்து பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டியரிங் ரெண்டு வண்டிக்குமே வருது. டில்டபிள் டெலஸ்கோபிக் டைப்பு பவர் ஸ்டியரிங் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஈஸியாக வண்டியை ட்ரைவ் பண்ண மாதிரி தான். டிரைவர் சீட்டு வித் ஹெட்ரெஸ்ட்டோடு வந்துடுது. அதனால டிரைவருக்கு நீண்ட தூர பயணத்துலேயே நமக்கு களைப்பு தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இன்ட்ரா சீரீஸை பொறுத்தவரை நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம். ஏர் கண்டிஷனை பொறுத்தவரை ஆப்ஷனலாக தான் இருக்குது. ஏசி வண்டி நான் ஏசி வண்டின்னு இருக்குது. நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லாங் டிரைவெல்லாம் அடிக்கடி வரணும்னா நமக்கு ஏர் கண்டிஷனை சூஸ் பண்ணது நல்லது. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் வந்துடுது. ரியரில் ட்ரம் பிரேக் வந்துடுது. முக்கியமாக இந்த பிரேக் சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இதுவுமே முக்கியமானதாக கருதப்படுது. கியர் ஷிஃப்ட் அட்வைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கியரில் போனால் நல்ல மைலேஜ் தருங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கண்டினியூவாக நம்ம இது வாட்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஃபியூல் எக்கனாமி ஸ்விட்சுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து மோடை பொறுத்து காலி வண்டி போகும்போது ஒரு விதமான மோடும் மற்ற எக்கனாமிக் மோடு. மற்றபடி பார்த்தோன்னா நமக்கு வந்து லோடுக்கு தகுந்த மாதிரி மோடை போடும்போது அதுக்கேற்ற மாதிரி மைலேஜ் கிடைக்க மாதிரி அமைப்பு டிசைன் பண்ணியிருக்காங்க. எமிஷனை பொறுத்தவரை BS6 phase 2 பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எமிஷனுங்கிறது ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் ரொம்ப க்ரீன் எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இதோட வாரண்டியை பார்த்தோம்னா டாட்டாவை பொறுத்தவரை இன்ட்ரா சீரீஸ் எல்லாமே 72,000 km வாரண்டி, இல்லைனா 2 years வாரண்டி கொடுக்காங்க. ஸோ சர்வீஸ் இன்டர்வலும் நிறைய கேப் இருக்கிறதுனால அடிக்கடி செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ப்ரைஸை பார்த்தோன்னா 8.9 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இன்ட்ரா V70 பொறுத்தவரை 9 லட்சத்தில் தொடங்குது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல புதிய வீடியோக்களுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.